தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பித்த போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஆசை வார்த்தையை காட்டினார். இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள பல கட்சிகள் தன் பக்கம் விழும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு குட்டி கட்சி கூட அவர் பக்கம் போகவில்லை. தற்பொழுது பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். அவர் எடுத்த ரகசிய கணிப்பு அவருக்கு பின்னடைவை கொடுத்துள்ளது. பாஜக அவரை மிரட்டி கூட்டணியில் சேர்க்க முயற்சி எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் நடிகர் விஜய். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை சேர்க்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் இல்லாமலேயே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். மேலும் நடிகர் விஜய் அவர்களை கட்சியில் சேர்த்தால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு அச்சம் எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகவே விஜய் அவர்களை கூட்டணியில் சேர்த்தால் கூட்டணியில் குழப்பம் வரும், யார் முதலமைச்சர் என்ற ஒரு குழப்பம் வரும். அடுத்ததாக கூட்டணியில் தான் போட்டியிடும் தொகுதிகள் குறைக்க வேண்டியது வரும் என்று எடப்பாடி அச்சப்படுகிறார். ஆகவே விஜய் இல்லாமலேயே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். ஆகவே விஜயை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் அமித்ஷா அவர்கள் விஜயை கூட்டணியில் சேர்த்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று அவர் உறுதியாக உள்ளார். கூட்டணியில் சேர்ப்பதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது.